அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ. மீண்டும் இன்னொரு வசனம், வஃஅலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நன்மைகளை செய்யுங்கள் மக்களே அப்படிங்கிற ஈமான் கொண்டவர்களே. அதிகமான நன்மைகளை செய்வதற்கு இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு யாவும் வச்சுக்கிற சகோதரர்களே. வஃஅலுல் கைர், நன்மைகளை செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நன்மைகளை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்கள் நன்மைகளை நாசமாக்கி விடாதீர்கள். நன்மைகளை செய்வது பெரிய காரியம் கிடையாது. செய்த நன்மையை நாசமாக்கிட கூடாது. நன்மைகள் எப்படி நாசமா போகும்? ரெண்டே விஷயம். ஒன்று, மனிதன் படைத்த இறைவனுக்கு துரோகம் செய்வது. இன்னொன்று, மனிதன் மனிதனுக்கு துரோகம் செய்வது. படைத்த இறைவனுக்கு துரோகம் செய்வது என்பது இணை வைத்தல் ஷிர்க். வலோ அஷ்ரகு லஹபிதன்ஹும், எவர்கள் இணை வைத்தாலும் பாழாய்விடும். பொது சட்டம். குறிப்பாக ரசூலுல்லாஹி லைன் அஷ்ரக்த, நீர் இணை வைத்து விட்டால், ஷிர்க் செய்து விட்டால், லயஹபதன் அமலுக், உன் அமல்கள் நாசமாகிவிடும் நபியே. அதற்கு அடுத்தபடியான பாவம் மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு ஒரு தப்பு செஞ்சா கூட நல்லறம் பாழாகாது. ஒரு சாராயம் குடிக்கான், அது பாவம். சில பாவங்கள் இருக்க, மனிதனுக்கு செய்யற பாவம் இருக்க, அது பாவம் மட்டுமல்ல, அது உன்னுடைய நல்லறத்தை பாழாக்கும். நீ செய்யக்கூடிய அமல்களை நாசமாக்கும். எப்படி? சில விஷயங்களை சொல்றேன். வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா வைலுல்லி குல்லி அஃபாக்கின் நஸீம், இப்படி குர்ஆன்ல வசனம் இருக்கு. யார் புறம்பேசி திரிகிறார்களோ, குறை சொல்லி திரிகிறார்களோ, அவர்களுக்கு நரக படுகொலியின் கேடுதான் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. நரக படுகொலியின் கேடுதான் அப்படிங்கிறான். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த குடும்பம் மோசம், இவன் மோசம், அவன் மோசம், இதுக்காக அவனை படைச்சு விட்டுருக்கான்னு அல்லாஹ் கேட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு அவனை படைச்சிருக்கேன். அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், இவர் என்ன செய்யறாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த புறத்தின் மூலமாக, கோளின் மூலமாக ஒரு குடும்பத்தை நாசமாக்கிறோம். அதனால அல்லாஹ் வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களை இஸ்லாமிய சிந்தனையோடு வார்த்தெடுக்க வேண்டும் என்ற கருத்தில் எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. தலைப்பு என்பது ஒரு ஃபார்மாலிட்டி தான். எல்லோருக்கும் தான் திருமறை குர்ஆனும் ஹதீஸும். இளைஞர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் நினைவுக்கு வரக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கடந்த ஒரு ஆண்டு காலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய எழுச்சி, அவருடைய மிடுக்கு, அவருடைய தைரியம், அது போன்ற ஒரு தைரியத்தை நாம் உலகெங்கும் வேறு எதிலும் பார்க்க முடிவதில்லை. நபிகள் பெருமானார் அழகிய ரோல் மாடல் என்ற வசனம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஈமான் உள்ளவர்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் நபிகள் பெருமானாரை சொல்கிறான். ரோல் மாடல், ரோல் மாடலுக்கே ரோல் மாடல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம் ஃபத்தபிஅ மில்லத்த இப்ராஹிம். முஹம்மதே, இப்ராஹிமை பின்பற்று, அவர் வழியை பின்பற்று என்றெல்லாம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நபிகள் பெருமானாருக்கு கட்டளையிடுகிறார். ரோல் மாடலுக்கே ரோல் மாடலாக திகழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனாலும் நபிகள் பெருமானார் அவர்களையும் அல்லாஹ் ரோல் மாடல் என்கிறார். எந்த ஒரு விஷயத்தை எடுத்து வேண்டுமானாலும் பேசலாம். அப்ப நபிகள் பெருமானார் இளமையில் எப்படி இருந்திருப்பார்கள்? ஒரு 20 வயசுல, 25, 30, 35 நபி ஆவதற்கு முன்னால் இளமை பருவத்தில் நபிகளார் எப்படி இருந்திருப்பார்கள்? அதற்கு நீங்க வேறு எங்கும் போய் தேட வேண்டியதில்லை. திருமறை குர்ஆன்ல ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வாக்கியம், அந்த ஒரு வாக்கியம் நபிகளாவதற்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை ஒரு வாக்கியம் சொல்லி காட்டுகிறது. மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை நபிகள் பெருமானார் பரப்புகிறார், சொல்லுகிறார், புரிய வைக்கிறார். கடுமையான எதிர்ப்புகள். நபிகளாரோடு அன்பாக நேசமாக இருந்தவர்களாம் எதிர்த்து புலம்புகிறார்கள், ஒழித்து கட்ட துணித்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே இப்படி சொல். என்ன? லபித்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். உங்களோடு தான் வாழ்ந்தனா என்ன குறை கண்டீர்கள்? யோசித்து பார்க்க மாட்டீர்களா? இந்த ஒரு வார்த்தையை நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோடு தான் முழு நாள் வாழ்ந்தேன். என்னுடைய 10 வயசுல, 15 வயசுல, 20 வயசுல, 25, 30 ஏதாவது ஒரு கேவலத்தை பார்த்திருப்பீங்களா? ஒரு அருவருப்பை பார்த்திருப்பீங்களா? சொல்ல போனால் அபூஜஹிலிடம் நபிகளாருடைய பண்பை குறை சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டான். அபூஜஹில் நபிகள் பெருமானாரை ஒழித்து கட்ட துணித்தான். அவரை பைத்தியக்காரன் என்றான்.
ஊரை பிளவுபடுத்த வந்த பாவி என்றெல்லாம் பேசினான். அவன்கிட்ட போய் முகமது நபி சாராய கடையில் நிற்காருனா அதெல்லாம் நிற்க மாட்டாரான்னு, அப்படிலாம் அவர் குடிக்க மாட்டார், சாராய கடை அவரை அப்படிலாம் செய்ய மாட்டார், அபுஜெல் சொல்லி போடுவான். ஏனென்றால் அவருடைய பண்பில் குறை சொல்ல முடியவில்லை. ஆகவேதான் உங்களோடு வாழ்ந்தேனே, என்னுடைய பண்பில் என்ன குறை கண்டீர்கள்? ஒரு அயோக்கியத்தனம், ஒரு கள்ளத்தனம், ஒரு ஃப்ராடு, ஒரு ஏமாற்று, ஏதாவது என்ன பார்த்திருப்பீங்களா? ஒரு பொய், புறம், கோல், அவதூறு, அபாண்டம், காழ்ப்புணர்ச்சி, எதையாவது நீங்க என்ன பார்த்திருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. நானாப்பா இறைத்துவது என்று பொய் சொல்ல போகிறேன், நானா இல்லாத போலாதை சொல்ல போகிறேன் என்று நபியை நீர் கேளும் தான். இந்த வார்த்தையை கேளு. என்ன வார்த்தை? உங்களோடு தானே வாழ்ந்தேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா? அப்பலாம் தாக்களில் மூளை இல்லையா உங்களுக்கு? நான் உங்களோட இருப்ப எப்படி வாழ்ந்தேன்னு தெரியலையா என்று நபிகளாருக்கு அல்லாஹ் இப்படி கேட்ட சொல்கிறான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. நான் பெரிய பெரிய விஷயத்தை எல்லாம் பேசல, சின்ன சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். சிம்பிளான வணக்க வழிபாடுகள், சின்ன விஷயங்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ் நபிகளாரை பண்படுத்தினான், சஹாபாக்களை பண்படுத்தினான், சஹாபாக்களை நபிகளார் எப்படி பண்படுத்தினார்கள் என்று ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கிறேன். எனக்கு அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது உடல் மெய்சிலிருக்கும் என்பார்களே, அப்படி மெய்சிலிருத்த விஷயம் அது. சஹாபா பெருமக்கள் பள்ளியிலே அமர்ந்திருக்கிறார்கள். சிலர் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். இஸ்லாத்திற்கு வந்து சஹாபாக்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை தொட்டாலே நிறைய விஷயம் போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட விஷயம் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் சாதாரண விஷயம் கிடையாது. லா தத்ஹுலுல் ஜன்னா ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாபு அஃஷுஸ் ஸலாம பைனக்கும்னாங்க ரசூலுல்லாஹ். உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா? ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் உங்களுக்கு வேணுமா? பாசமாக இருங்கள். பாசம் உண்டாக வேணுமா? சலாம் சொல்லுங்கள். எப்படி டச் பண்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் சோனத்தை அடைய முடியாது, உங்களுக்கு ஈமான் இருந்தால் தான் சோனத்தை அடைய முடியும். நீங்கள் ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது. நீங்கள் ஒரு முஸ்லிம்கள் ஒருவருக்கு அன்பாக, நேசமாக, பாசமாக இருந்தால் தான் நீங்கள் ஈமானை அடைய முடியும், நேசத்தை அடைய முடியும். அதுக்கு என்ன வழி? அஃஷுஸ் ஸலாம், சலாத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். கற்பனை கெட்டாத ஒரு விஷயம் நமக்கே தெரியாது. ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை வீட்டை விட்டு வெளியே வர்றீங்க, போறீங்க, நண்பர்களை பார்க்குறீங்க, சொந்த மதத்தை பார்க்குறீங்க, வீட்டுக்குள் நுழையும் பொழுது இங்கே சலாம் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டா ஒரு 4 பேர் 5 பேர் கை வைத்தலாம். அது கூட எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் தெரியாது. வீட்டுக்குள் நுழையும் சலாம் சொல்லுவீங்களா? சில பேர் இப்படி இருக்கலாம். ஃபைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா மஸ்ஜித். மெயின் இளைஞர்களுக்கு தான். ஏன் இதை சொல்லணும் தெரியுமா? நபிகள் பெருமானார் இளைஞராக இருக்கும் பொழுதுதான் பண்பாக இருந்திருக்கிறார். நபியான பிறகு பண்பு இன்னும் கூடியது. இன்னொரு விஷயம் இருக்கு. நான் இருக்கேன், எனக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, 63 வயசு. நான் அந்த சவாலை விட முடியும். உங்களோடு தானே வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள் அப்படின்னு சவால் விட முடியாது. உங்க ஊர்ல கும்பகோணத்தில் பேசிட்டு போயிடலாம். ஏன் ஊர்ல போய் உங்களோடு தானே வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள்? எங்க ஊருக்காரன் இவனா அல்லாஹு அக்பர், இவன் செய்யாது சாட்டையாண்டுவான். ஏன்னா என்ன 20 வயசுல 25 வயசுல 30 வயசுல பார்த்துருப்பான்ல. அப்ப என்ன அப்படி ஒரு சவால் விட முடியாது. ஏன்? அவரவர் மனைவி மாற்ற விட முடியாது. உன்னோடு தானே நீ வாழ்றேன், என்ன குறை கண்ட, உன்ட என்ன குறை இல்லையே அப்படின்னு மனைவியே சொல்லிடுவான். இப்படி ஒரு சவாலை விட முடியாது. ஆனால் இளைஞனாக இருப்பவர்கள் விடலாம். ஒரு 15 வயசு 20 வயசுல நீங்க ஒழுக்கமா வாழ்ந்தா தன்னுடைய ஒழுக்கம் மக்களுக்கு இஸ்லாத்து மாதிரி ஈர்ப்பை ஏற்படுத்தும். ஒரு நல்ல பையன் ஒன்று சொன்ன, நீ நல்ல பையன் இல்லப்பா, நீ என்னப்பா தௌஹீதுல போயிட்டு முதல்ல கேட்பான். அடுத்தடுத்து பார்க்கணும், அவனே உங்களுக்கு அந்த பாடுறான். அவன் ஃப்ரெண்டை தௌஹீத் ஜமாத்தில் சேர்ந்தா எவ்வளோ கரெக்டாக இருக்கான் பாடுறான், நபி வழிபடி நடக்காம பாடுறான், அப்படி சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இளமை பருவத்தை சவால் விடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால சலாம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழைந்தால், இளைஞர்களுக்கு மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் இந்த வசனங்கள். ஃபைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழைந்தால் சலாம் சொல்லிக் கொண்டு செல்லுங்கள். அடுத்த வீடுகளில் இருந்து ஹத்தா தஸ்தனிசு துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அனுமதி பெற்று சலாம் சொல்லி உள்ளே போங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு பாயிண்ட் தெரியுமா இது? அல்லாஹ்வுடைய கட்டளை இது. என்னமோ நினைக்கிறீங்க நீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குர்ஆன்ல ஒரு 100கணக்கான இடத்துல வருதா? அதுக்கு அர்த்தம் என்ன? ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, இப்பொழுது நான் ஒரு கட்டளையிட போகிறேன்னு அர்த்தம். ஒரு சட்டம் வரப்போகிறதுன்னு அர்த்தம். ஈமான் கொண்டவர்களுக்கு புதிதாக ஒரு சட்டம் வரப்போகிறது அன்றைய காலத்தில் அர்த்தம்.
நூற்றுக்கணக்கான வசனங்கள். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் வீடுகளில் நுழையும் போது நீங்கள் சலாம் சொல்லிக் கொண்டு செல்லுங்கள். இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். வீட்டுக்குள்ளே போகும்பொழுது முதல்ல ஒரு 2-3 நாளைக்கு சிரிப்பாக தான் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் அவங்க பொண்டாட்டி என்ன இன்னைக்கு சலாமெல்லாம் சொல்லிட்டு வரும் கொத்தா அப்படி சொல்லுவாங்க. ஒரு 2 வாட்டி 3 வாட்டி சொன்னாலும் பழக்கத்தில் வர்றோம். ஏன்? சலாம் என்பதை விட ஸ்டைலுங்கிறது மிகச்சு. ஹாய் பை, ஹை மச்சி, ஹை மச்சான் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் பை பை டாட்டா. குப்பையில் இதுக்கு போடு இதை டாட்டாவது மண்ணாங்கட்டியாது. சலாம் என்பது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம். அது இந்த விஷயத்தை சொன்னாலே போதுமான நினைக்கிறேன். சில விஷயத்தை சொல்றேன். அடுத்த வீடுகள் நீங்கள் நுழையும் பொழுது சலாம் சொல்லுங்கள், அனுமதி பெற்று உள்ளே செல்லுங்கள். இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பற்றி ஒரு பழக்கம் இருக்கு. ரொம்ப நெருக்கமா ஃப்ரெண்ட் ஆயிட்டா அனுமதிலாம் கேட்க மாட்டான். உள்ள பாதி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு உள்ள வரலாமா, அது என்ன உள்ள நுழைஞ்சிட்டு வரலாமா, வெளியே நின்னுங்கள் அப்படி சொல்லுது சட்டம். அனுமதிகள். இன்னும் சொல்ல போனால் சலாம் சொல்லிவிட்டு பதில் வராவிட்டால் திரும்பி விடு என்பது இஸ்லாமிய சட்டம். நபிகளாருடைய சொன்ன சட்டம் அது. எவ்வளவு வேண்டிய ஆளா இருக்கட்டுமாங்க, எவ்வளவு ஃப்ரெண்டா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டுமே, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் இல்ல தூரப்போ என்பது இஸ்லாமிய சட்டங்க. திரும்பி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம திரும்ப மாட்டோம். சாவி துவார ஓட்ட வழியா உள்ள யாரோ இருக்க மாதிரி தெரியுதா, உனக்கு என்னடா இருந்தா போடா அப்படிங்க சொல்ல உனக்கு என்ன. இன்னும் சில பேர் செருப்பு கடக்க மாதிரி இருக்கேன், உள்ள ஆள் இருக்குமோ, பதில் வரலன்னா அவன் வெளியே வர விரும்பல. இதெல்லாம் ஜெண்டி, இதெல்லாம் அஸ்காரக்கும், அது தூய்மையான ஒரு செயல். சலாம் சொல்லி அனுமதி பெற்று உள்ளே சொல்வதுதான் அதுக்கு உனக்கு கண்ணியமானவன் என்று பொருள். ஜென்டில் மேன் அப்படிங்கிறான்ல, கண்ணியமான ஆள் அப்படின்னா என்ன, உள்ள பொசுக்குன்னு நுழைஞ்சிடக்கூடாதான். உங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். இது மாதிரி இந்த சலாத்துல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதுல சஹாபா மக்கள் பள்ளிவாசல உட்காரும் பொழுது சில பேர் இஸ்லாத்தின் பால் வர்றாங்க. சஹாபாக்களை பார்த்து இதெல்லாம் எனக்கு ரொம்ப புத்துணர்ச்சி ஏற்பட்ட ஒரு விஷயம். இது நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு. அதுல இது ஒரு விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு வந்த புதுசா இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறவங்க சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து. சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? லஸ்த முஃமின், நீங்க எல்லாம் முஸ்லிம்களே இல்ல, போ வெளியே. அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வேண்டியதானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தந்தைக்கு சொல்ல ஸலாமுன் அலைக், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கட்டுமாக. ஒரு முஸ்லிம் அல்லாத ஆளுக்கு சலாம் சொல்லலாங்க குர்ஆன் சொல்லுதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா யாரு? லைலம் தன்தஹி லார்ஜுமன்னக வஹஜிதுமலியா, ஓடி போயிரு மகனை, இல்லைன்னா கல்லால எரிஞ்சு கொண்டு ஓடுவேன் அப்படிங்கிறாரு. கல்லால எரிஞ்சு நானே கொள்ளுவேங்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு காஃபிர் இப்ராஹிம் வெட்டி கொல்ல நிற்கிறாரு, கல்லால எரிஞ்சு கொல்ல நிற்கிறாரு. ஸலாமுன் அலைக். அப்ப சஹாபா மக்களுக்கு அவருக்கு வந்தவங்க அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. அவங்க சொல்ல லஸ்த முஃமின், நீங்கள் முஃமின்கள் அல்ல, முஸ்லிம்கள் அல்ல, போங்க. ஏன் தெரியுமா அப்படி சொன்னாங்க? தபுத்தகூன அர்தல் ஹயாத்தத் துன்யா, உலக பொருளாதாரத்தின் மீது ஆசைப்பட்டு வந்தவங்கள்ட்ட பணத்தை பறிக்கிறதுக்காக அப்படி சொன்னாங்களாம் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இது சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு புத்தியா அப்படின்னு வருதா? சலாம் சொல்றாங்க, வந்தவங்களுக்கு பதில் சொல்லாம ஏன் இருக்காங்கன்னா, பதில் சொன்னா அவனை முஸ்லீம்னு ஏத்துக்கணும். அவன் முஸ்லீம்னு ஏத்துக்கிட்டா போர் காலகட்டம் அது. முஸ்லீம்னு ஏத்துக்கிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொத்தையும் பறிச்சுக்கலாம். இந்த போர்ல கனிமத் பொருள் கிடைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கனிமத் பொருள், ஒரு நாடு இன்னொரு நாட்டை வெற்றி கொண்டால் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் வெற்றி கொண்ட நாட்டுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு கனிமத் பொருள் அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பொருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்களை ஃபைந்தல்லாஹி மகானிம கதீரா. என்ன மேட்டர்னா, கனிமத்தில் போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கொடுத்து சஹாபாக்கள ஒப்படைச்சு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கிடுங்க. எல்லாம் பங்கு வச்சுக்கிடுங்க. அந்த ஷேர் பண்ணுங்கன்னு சொன்ன திடீர்னு ஒரு 10-50 முஸ்லீம் வந்தா ஷேர் குறைஞ்சிரும். அப்படின்னா புரியுதா? உயிரை கொடுக்க சென்ற சஹாபா பெருமக்கள், கற்பனை கெட்டாத விஷயம் அது. உயிர், சொத்து, சுகம், இன்னல்லாஹ் ஹஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னங்கிறான் அல்லாஹ். உனக்கு சொர்க்கம் வேண்டுமா? அதற்குண்டான விலை என்ன? உன் சொத்தும் உன் உயிரும் அப்படிங்கிறான். சொர்க்கத்துக்கு எது விலை? என் உயிர் விலைங்கிறான்ல. நம்முடைய உயிரும் சொத்தையே கொடுத்தா அந்த சொர்க்கத்தை வாங்க முடியுமா? தேவைப்பட்டார். அவ்வளவு பெரிய தியாகம் செய்ய முன் வந்த சஹாபா பெருமக்களுக்கு ஆஃப்டர் ஆல் இந்த ஷேர், நமக்கு ஷேர் குறைஞ்சிருமே அதை சொல்றான் அல்லாஹ். வலா தகூலு லிமன் அல்கா இலைக்கும் ஸலாம், உங்களை பார்த்து சிலர் சலாம் சொல்லி கொண்டு வந்தார்கள்.
லஸ்த முஃமின், அவர்களை பார்த்து நீங்கள் சொன்னீர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்று சொன்னீர்கள். ஏன்? தபுத்தூன அர்லல் ஹயாத்துத் துன்யா, உலக காசின் மீது ஆசைப்பட்டு அப்படி சொல்லிவிட்டீர்கள். ஃபைண்டல்லாஹி மகாரிம கத்தீரா, அல்லாஹ்விடத்தில் ஏராளமான கனிமத்துகள், பணங்கள், பொருளாதாரங்கள், கஜானாக்கள் மிஞ்சி கிடக்கின்றன. அல்லாஹ் தரமாட்டானா? ஆஃப்டர் இதுக்காக இப்படி ஆசைப்பட்டவங்க முஸ்லீம் இல்லைங்கிறிய? அதுக்கு மேல ஒரு அடி, கதாலிக்க குன்தும் மின் கபலு, ஒரு காலத்தில் நீங்க காபிராத்தானப்பா இருந்தீங்க, பிறக்கும்போது முஸ்லீமாக பிறந்த நீ அப்படி கேட்கறான்ல. நீ யாரு? என்னுடைய தூதர் இஸ்லாம் சொன்ன, நீ எப்படி இருந்த? உன்ட இஸ்லாம் இருந்துச்சா? என் தூதரை படாத பாடுபடுத்தல, கல்லால எரியல, குடல ஒட்டா குடலத்துக்கு மேல வீசல, என் தூதரை ஏற்றுக்கொண்டவங்களை என்ன கொண்டு குவிக்க துடிக்கல. கதாலிக்க குன்தும் கபல், ஒரு காலத்தில் நீங்க அப்படிதான் இருந்தீர்கள் அப்படி கேட்கறான். உங்க உணர்வை எப்படி தட்டுறான்? 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பாரு ஹாஜியாரு பள்ளிவாசலுக்கு, பணத்துக்கு எல்லாத்துக்கும். தராயத்தோட முடிஞ்சோடனே 2 பழத்துக்கு சண்டை ஓடிப்பாரு. எல்லாத்துக்கும் 2 பழம், எனக்கு 2 பழமா, நான் எவ்வளவு பெரிய ஹாஜார், பழத்தை நாளத்தம்மா. இதெல்லாம் இஸ்லாம் எப்படி சொல்லுது பாருங்க. இப்ப இளைஞனா சிறுவரா இப்படி உணர்ந்து வாங்க. நாங்கள்லாம் இப்ப சொல்லித்தான் கொஞ்சம் திருந்து இருக்கோம். ஆரம்பத்திலே திருந்துவது என்பது சவால் விடலாம். 15-20 வயசு இருக்கக்கூடிய நீ 40 வயசு தாண்டின பிறகு என்னிடத்து என்ன குறைஞ்சு கண்டீங்க, நான் தௌஹீதுக்கு வந்தாலும் என்ன தப்பு இருக்கு சொல்லுங்கலாம். எங்களால சொல்ல முடியாது. திருந்துட்டா அது வேற சமாச்சாரம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் திருமறை குர்ஆன் பேசுகிறது. சும்மா இல்லை, சில வசனங்களை நீங்க தொட்டீங்கன்னா எங்கே போயிடும். அதனால் அன்பிற்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ரோல் மாடலாக, அவர்கள் நபியாவதற்கு முன்னால் உள்ளதை கூட ரோல் மாடலாக கொள்ளலாம் என்று இந்த வசனம் சொல்லுது. பண்பாக இருங்கள், நேர்மையாக இருங்கள், ஒழுக்கமாக இருங்கள், மறுமை ஒன்று இருக்கிறது என்று பயப்படுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ. மீண்டும் இன்னொரு வசனம், வஃஅலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நன்மைகளை செய்யுங்கள் மக்களே அப்படிங்கிற ஈமான் கொண்டவர்களே, நன்மைகளை செய். அதிகமான நன்மைகளை செய்வதற்கு இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு யாவும் வச்சுக்கிற சகோதரர்களே. வஃஅலுல் கைர், நன்மைகளை செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நன்மைகளை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வலா துபுத்திலு அமாலக்கும், உங்கள் நன்மைகளை நாசமாக்கி விடாதீர்கள். நன்மைகளை செய்வது பெரிய காரியம் கிடையாது. செய்த நன்மையை நாசமாக்கிட கூடாது. நன்மைகள் எப்படி நாசமா போகும்? 2 விஷயம். ஒன்று, மனிதன் படைத்த இறைவனுக்கு துரோகம் செய்வது. இன்னொன்று, மனிதன் மனிதனுக்கு துரோகம் செய்வது. படைத்த இறைவனுக்கு துரோகம் செய்வது என்பது இணை வைத்தல் ஷிர்க். லைன் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக என்றான்ல. நபியே, நீர் இணை வைத்து விட்டால் உன் நல்லறங்கள் பாழாகிவிடும். குர்ஆனுடைய சட்டம். எவ்வளவு பெரிய தியாகம் ரசூலுல்லாஹ்வுடைய தியாகம். ஒரு இணை வைத்தல் மூலமாக ரசூலுல்லாஹ் நல்லறங்கள் எல்லாம் பாழாகி நாசமா போயிருங்கிறான் அல்லாஹ். வலோ அஷ்ரக்குல ஹபிதான்ஹும், எவர்கள் இணை வைத்தாலும் பாழாகிவிடும். பொது சட்டம். குறிப்பாக ரசூலுல்லாஹ்க்கு லைன் அஷ்ரக்த, நீர் இணை வைத்து விட்டால், ஷிர்க் செய்து விட்டால், லயஹ்பத்தன் அமலுக், உன் அமல்கள் நாசமாகிவிடும் நபியே. நொடிப்பொழுது நாசமா போய் இணை வைக்கிறது இல்லை. அவ்வளவு டேஞ்சரான மோசமான நன்மைகளை பாழாக்கக்கூடிய ஒரு பாவம் அது இணை வைத்தல். அதற்கு அடுத்தபடியான பாவம் ஒரு மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு ஒரு தப்பு செஞ்சா கூட நல்லறம் பாழாகாது. ஒரு சாராயம் குடிக்கான், அது பாவம். சில பாவங்கள் இருக்க, மனிதனுக்கு செய்யற பாவம் இருக்க, அது பாவம் மட்டுமல்ல, அது உன்னுடைய நல்லறத்தை பாழாக்கும். நீ செய்யக்கூடிய அமல்களை நாசமாக்கும். எப்படி? சில விஷயங்களை சொல்றேன். வைலுல்லிக்குள்ளி ஹுமசத்தில் லுமஸா, வைலுல்லிக்குள்ளி அஃபாக்கின் அசீம், இப்படி குர்ஆன்ல வசனம் இருக்கு. யார் புறம்பேசி திரிகிறார்களோ, குறை சொல்லி திரிகிறார்களோ, அவர்களுக்கு நரகப்படுகொலியின் கேடுதான் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. புறம்பேசுறது அவ்வளவு மோசமா? நரகப்படுகொலியின் கேடுதான் அப்படிங்கிறான் அல்லாஹ். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த குடும்பம் மோசம், இவன் மோசம், அவன் மோசம், இதுக்காக அவனை படைச்சு விட்டுருக்கேன்னு அல்லாஹ் கேட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு அவனை படைச்சிருக்கேன். அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், இவர் என்ன செய்யறாரு? இன்னும் சொல்ல போனால் இந்த புறத்தின் மூலமாக, கோளின் மூலமாக ஒரு குடும்பத்தை நாசமாக்கிறோம். அதான் அல்லாஹ் வைலுல்லிக்குள்ளி ஹுமசத்தில் லுமஸா, புறம் பேசக்கூடியவர்கள் நரக கேடுதான். வைலுல்லிக்குள்ளி அஃபாக்கின் அசீம், அபாண்டம் சுமத்தக்கூடியவர்களுக்கும் நரகப்படுகொலியின் கேடுதான். இந்த வசனத்தை எல்லாரும் மனசில் நிறுத்திக்கங்க. அப்படிப்பட்ட வசனம் இது. மறக்கக்கூடாத வசனங்களே இவைகள்லாம் ஒன்று. ஹல் உனபியக்குமலாமன் தனசரு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் யாரின் மீது இறங்குகிறார்கள் என்பதை சொல்லவா, அறிவிக்கவா? அல்லாஹ் கேட்கலாம். ஏதோ நான் கேட்கிற மாதிரி நினைக்காதீங்க. நம்ம ஜமாத்தெல்லாம் கேட்கல, குர்ஆன் கேட்குது. அல்லாஹ்வின் கட்டளை. ஷைத்தான்கள் யாரின் மீது இறங்குகிறார்கள்? நம்ம வழக்கத்தில் சொல்லுவாங்களே, பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு. பேயும் பிடிக்காது, பிசாசும் பிடிக்காது, ஷைத்தான் பிடிப்பான்னு வழங்குது.
ஷைத்தான் வந்து உட்கார்ந்துக்குவானாமா. ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் என்பதை சொல்லவா? தனஸ்ஸல் அலா குல்லி அஃபாக்கின் அதீம், அபாண்டம் சுமத்தக்கூடிய பொய்யரின் மீது ஷைத்தான் இறங்குகிறான். யுல்கூன ஸம்அ, அவன் என்ன செய்கிறான்? இறங்கி என்ன செய்ய வைக்கிறான் தெரியுமா? ஒட்டு கேட்க வைப்பான்ங்கிறான். இந்த ஒட்டு கேட்கிற புத்தி இருக்க, வாக்தரும் காதிபுர், பொய்யர்கள். ஒட்டு கேட்டான்னு வைங்களேன், அவன் வேலையே பொய் சொல்ல 4 காதில் வாங்குவான், 40 சேர்த்துருவான். இதுதான் ஒட்டு கேட்கிற புத்தி. அவன் வேலையை பார்க்க மாட்டான், அப்படியே ஒட்டு கேட்பான். கேட்டுட்டு அவன்கிட்ட போய் என்ன சொல்லான் தெரியுமா அவனை பத்தி சுத்துவான் அறியல. ஒட்டு கேட்க வைப்பான். அவன் யார்? பெரும்பாலும் பொய்யர்களே அவர்கள். இன்னொரு இடத்துல லா எதுகுல் ஜன்னத்தை நம்மாம் நாங்கள் சொல்லலாம். எல்லாம் இந்த ஹதீஸ்ல சம்பந்தப்பட்ட விஷயமா நான் சொல்லிட்டு வர்றேன். ஜாயிண்ட், ஒன்றுக்கொண்டு லிங்க். லா எதுகுல் ஜன்னத்தை நம்மாம், கோல் சொல்பவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புறம் பேசுறவன் யாரு? புணந்திண்ணி. அல்லாஹ் சொல்றான், ஐயஹ்பு அஹதுக்கும் யாக்குல் லஹம அஹி மைத்தன் ஃபக்கரஹ்துமுஹு, ஒருவர் இன்னொரு பிணத்தை சாப்பிட விரும்புவீர்களா? வெறுக்க மாட்டீர்கள். எதை? உங்களை பத்தி நான் புறம் பேசுறேன், நீங்க செத்துனா இருக்கிற உங்க புணத்தை திங்கிறான்னு அர்த்தமாமா. இன்னும் சொல்ல போனா அருவருப்பான பாவங்கள்ல 2. ஃபர்ஸ்ட் என்னது? இணை வைத்தல். இன்னமல் முஷ்ரிக்குன நஜஸுன்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இணை வைப்பவர்கள் நஜீஸ்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அதுக்கு அடுத்து புறம் பேசுறது. புறம் பேசுறது என்னவாமா? சரி, செத்து போன பெருசா திம்மானா. நம்ம மெதுவாக சாப்பிட உட்காருவோம், நம்ம பொண்டாடி மெதுவாக வந்து சாப்பிடுங்க, செய்தி கேள்விப்பட்டியாளா? நம்ம பொண்டாடிமா என்னடி செய்தி? பக்கத்து வீட்டில் இப்ராஹினும் ஏத்தோடு ஓடி போயிட்டாங்களா அப்படி கேப்பீங்கள. புறம் உன் பொண்டாட்டி வந்து பெருச்சாலையை சாப்பிட போய் ஒரு கடி கடிக்கணும், சீ செய்தான் துறை பண்ணிக்க மாட்டேன். அதானே அது. இப்போ சொல்லி பாருங்க, இந்த புறமும் கோளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன். புறம்னா என்ன, கோள்னா என்னன்னு தெரியுதா? 2 அண்ணன் தம்பி தான், அக்கா தங்கச்சி தான். இந்த புறத்தையும் கோளையும் ஈஸியாக விளக்கிடுங்க. புறம் என்பது ஒருவர் குறையை பேசுவது, கோள் என்பது அந்த குறையை கேட்டு சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆள்கிட்ட சொல்றது. அப்படின்னா என்ன? இந்த தர்மம் செஞ்சுட்டு வாய் சும்மா இருக்க மாட்டார். அவர் போட்டு பக்கத்தில் உள்ள இவன் கஞ்ச பைய 1 பைசா போட மாட்டான் அடுத்த ஆள. இது புறம். உடனே இதை கேட்டு அவர் என்ன செய்வாரு? உன்னை கஞ்ச பையன்னு சொல்றான், இது கோள். அவன் சும்மா இருப்பான், யாரடா கஞ்சன்னு? நீ கஞ்சம் உங்க ஒப்ப கஞ்சா, ஏய் சண்டை சச்சரவு நாசமா போயிடும். அப்படி ஆயிடும். வலா தஜஸ்ஸசு வலா தஜஸ்ஸசு வலா தஹஸ்ஸசு வலா தஹாஸதுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்றாங்க பாருங்க, பிறர் குறையை நோண்டாதீர்கள், பிறர் குறையை சீண்டாதீர்கள், ஆராயாத, பொறாமை கொள்ளாதீர்கள். இந்த பொறாமை இருக்க, அவன் பிறரை குறை சொல்லுவான், பிறரை நோண்டுவான், பிறரை கோல் சொல்லுவான். நோண்டுறதுனா என்னன்னு தெரியுதா? பிறர் குறையை தின்றது. நோண்டுறதுனா என்ன? நிறைய பேர் இந்த பழக்கம் இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன். தெருவில் போறீங்க, இதில் போகும்பொழுது அங்கேருந்து ஒரு ஆள் வர்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். அழகா ஆளுன்னு பையன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். ஓகே. கடைசியில் முடிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வரணும்னு முடிப்பாங்க. இடையில என்ன வரும் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும். எங்கே கிளம்பியாச்சு? வெளியூருக்கு போகிறேன் பாரு. அவர் சும்மா இருக்க மாட்டான். எந்த ஊருக்கு? வெளியூருக்கு போகிறேன்னு அவன் சொல்கிறனாலே எங்கே வரணும் அவனை சொல்ல விரும்பலைன்னு அர்த்தம். எந்த ஊருக்கு அவனுக்கு சொல்ல ஏதோ ஒரு ராசிய விஷயத்துக்கு போவான். சிதம்பரம் போகிற ஆள் போய் சொல்லிட்டு தஞ்சாவூர் போகிறான். என்ன விஷயமா? ஒரு வேலையாக போகிறேன். என்ன வேலை? போடாடே போ. நம்ம கோவம் வருது இல்லை? உங்களை கேட்ட கோவம் வருது இல்லைங்க. நீ அடுத்த கேட்காத, நோண்டாத. அவன் எங்கே போனா உனக்கு என்ன? அவன் ஏன் சின்ற? அவன் ஏன் கொடையில போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் முடிஞ்சு வச்சுல்ல? அப்புறம் என்ன? அதே மாதிரி இந்த புறம் பேசுறதுல எல்லாம் ஆண்களையா உதாரணம் சொல்றது தப்பு இல்லை, பெண்களையும் உதாரணம் சொல்லுவாங்க. ஒன்று 2 பெண்கள் போகிறாங்க, அப்படி வச்சுக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். எங்கே போகிறீங்கன்னு பேசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல நின்று புறம் பேசிட்டு இருப்பாங்க. ஒரே இடத்துல கடைசியில் அஸ்ஸபில்லா நம்ம அடுத்த ஆளை புறம் பேசிட்டு முடிக்கும் பொழுது இந்த அசீது என்ன அஸ்ஸபில்லா? பிஸ்மில்லாஹ் சொல்லி சாராயம் குடிச்ச மாதிரி தான். பிஸ்மில்லா அஸ்ஸபில்லா குடிச்சு முடிச்ச பிறகு இது நம்மளை ஷைத்தான் கெடுக்கிறாங்க. ஷைத்தான் குடியிருந்து நம்மள்ட்ட போய் உட்காந்து என்ன சேட்டையெல்லாம் பண்ற பார்த்தீங்களா? அதனால அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான்? பொய்யரின் மீது, அபாண்டம் சுமத்தக்கூடியவரின் மீது. இன்னும் சொல்ல போற நபிகள் பெருமானார் சொன்னார், கஃபாபில் மரியை கதிபரை யுஹத்திஸ பிக்குல்லி மா சமிஅன். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவன் பொய்யன் என்பதற்கு அளவுகள் என்னன்னு தெரியுமா?
எப்படி ஒரு பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுங்க ரசூலுல்லாஹ்? இவன் ஒன்னா நம்பர் பொய் பித்தலாட்டம் முடிச்சவன் எப்படி கண்டுபிடிக்கிறது? காதில் விழுந்த செய்தியெல்லாம் பரப்பி தள்ளுவான். ஒரு காலத்தில் புறம் பேசினா ஒரு ஊருக்குள்ளதான் நிற்கும். இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு பொய்யும் புறம் பேசினா எங்க கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேருது. ஏன்? கையில தான் இப்ளீஸ் வச்சிருக்காங்க எல்லாரும். நானும் தான் செல்ல சொல்றேன், மொபைல ஸ்மார்ட் போன். ஏன்ட்ட ஸ்மார்ட் போன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. வாட்ஸ்அப் இல்லையா? என்னமோ எனக்கு ஈமான் பண்ண மாதிரி, ஈமான் இல்லையாங்கிற மாதிரி, இல்லாட்டி குடியா முடியும் போகும். அப்ப அந்த வாட்ஸ்அப்பை வைத்துக்கொண்டு இல்லாத அதில் பல விஷயங்கள் எல்லா ட்விட்டர் என்னெல்லாமோ வருதா இல்லையா? நல்லதை பார்ப்பது அதிகமா, தீயதை பார்ப்பது அதிகமா? 90% பாவத்தை சம்பாதிக்கிற ஜாக்கிரதா இருக்கிறதெல்லாம் இந்த இளைஞர்கள் சீரழிவதற்கு மிகப்பெரிய இபிலிஸ்னா அது ஸ்மார்ட் போன் தான். எடுத்து பாருங்க, எல்லாம் அப்படித்தான் இருக்குங்க. ஒரு புறத்தை, ஒரு பொய்ய, ஒரு அபாண்டத்தை சுமத்துங்க, உலகமுல்லா பரவும். ஒரு ஹதீஸை சொல்லுங்க, அடுத்த ஆள் கூட போவாது. பொய்யையும் புறத்தையும் ஷேர் பண்றான். நம்ம ஷேர் செத்த பெருச்சாலியா ஷேர் பண்ணுவீங்க. என்ன புத்தி அது? நம்மளை அறியாமல் அப்படி ஆக்கி விட்டுருது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஃபாபில் மரி கதிபர யுஹத்திஸு பிகுல்லி மா சமிஅ. ஒருவன் பொய்யன் என்பதற்கு அளவுகோல் காதில் விழுந்ததை பரப்புவான். இப்போ செல்லில் விழுந்ததெல்லாம் பரப்புவான், உலகம் ஃபுல்லா ஆக்குவான். அவன் பொய்யன். அது மட்டுமல்ல, ரமலானுடைய காலம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, மல்லம் எத கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபி அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. நோன்பு காலத்தில் நோன்பு பிடித்துக் கொண்டு ஒரு பொய் பேசிக்கொண்டே திரிகிறான், பொய்யான அமலில் ஈடுபடுகிறான், தப்பான நடவடிக்கைகள்ல, அதாவது சீட்டிங். நோம்பு முடிச்சுட்டு பொய், ஏமாத்து, கள்ளத்தனம், எத்தனை ஏமாத்து. உனக்கு எதுக்கடா நோம்புகார சொல்லா? நீ ஏன் நோம்பு பிடிக்க? நீ ஏன் பட்டி அடைக்க? தின்னுட்டு போ. யார் பட்டி அடைக்க சொன்னாங்க? நோன்பு என்பது ஹலாலான உணவு ஹராமாக்கப்பட்ட நேரம். பகல்ல சாப்பாடு ஹலால் தானங்க, மட்டன் சிக்கன்லாம் ஹலால் தானே. நோம்பு காலத்தில் பகல்ல ஹராம், அனுமதிக்கப்பட்டது ஹராமாக்கப்பட்டது. அப்ப ஹராமாக்கப்பட்ட பொய் எவ்வளவு பெரிய தப்பு, ஹராமாக்கப்பட்ட புறம், ஹராமாக்கப்பட்ட அவதூறு, அக்கிரமம் எவ்வளவு பெரிய தப்பு. இன்னும் சொல்ல போனால் ஆயத்தில் முனாஃபிக் ஸலாஸான் நாங்கள் சொல்லலாம். வஞ்சகனின் அடையாளம் வஞ்சகன். இதெல்லாம் காட்டமான விஷயம். நீங்க என்னமோ சாதாரண நினைச்சுக்கிறீங்க, சின்ன சின்ன விஷயம் நினைச்சுக்கிறீங்க. ஒரு மனிதன் மனிதருக்கு செய்த துரோகம் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அமல்கள் நாசமாகிவிடும். மனில் முஃப்லிஸ் நபிகள் பெருமானார் கேட்டார், யாரப்பா முஃப்லிஸ்? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க சஹாபாக்கள். முஃப்லிஸ்னா என்ன? நம்மள வழக்கத்தில் திவால் ஆயிட்டான் வாங்கல்ல. திவால் என்பது ஏழைய திவாலானவன் சொல்ல மாட்டான். பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்து அழிந்து ஒளிந்து நஷ்டமாயிட்டான் ஆள் திவால் ஆயிட்டான். பெரும் கோடீஸ்வரனா இருந்து ஒன்றும் இல்லாம போறது திவால் ஆகிறவன் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கேட்காங்க, யார் ரசூலல்லாஹ், சொத்து சுகம் இல்லாதவன் தான் திவாலானவங்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொத்து அழிந்து விட்டால் திவால் வழக்கத்தில் அப்படி சொல்லலாம், அது ஒரு திவாலே கிடையாது சொல்லலாம். ஏன்? எவ்வளவு சொத்து அழிந்தாலும் மீண்டும் சம்பாதிச்சிட முடியுத உலகத்துல. சில பேர் சொல்லுவாங்கல்ல, 2 கோடி ரூபா லாஸ் ஆயிடுச்சு, எந்த இடத்துல விட்டாலும் அந்த இடத்துல சம்பாதிச்சு காட்டு சம்பாதிச்சிடறாங்க. உலகத்துல மீட்டியறான சொத்தை அழிஞ்சத, அது ஒரு திவால் இல்லையே, எஞ்சிடலாம. மறுமையில் ஒருவன் திவால் ஆவான் அப்படிங்கிற சொல்லுவாங்க. மறுமையில் மலை போன்று அவர்களை குவித்துக் கொண்டு வருவான். நிறைய அமல்கள் செஞ்சிருப்பான். ஒரு ஆள் 70 வயசு வரைக்கும் மூத்தா போறாருன்னா ஒரு 50-60 வருஷம் எவ்வளவு அமல் செஞ்சிருப்பாரு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைய இளைஞர்கள் நிறைய அமலை செய்யுங்க, அந்த அமல் நாசமாக பார்க்கணுங்கிறதே சொல்றேன். நம்மளை அறியாம அப்படி ஆயிரும். அமல் மலைகளை போன்ற அமல்களை செய்து வருவார்கள். மறுமையில மலைகளை போன்று இருக்கும் அமல், அப்படி குவிஞ்சு கிடக்கும். அவன் எப்படி திவால் ஆவான்? அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி திவால் ஆவான் என்றால், இவன் மனிதருக்கு செய்த அநியாயங்கள் நிறைய இருக்கும். குரூப்பா வருவான். யா அல்லாஹ், என்னை பத்தி புறம் பேசி கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லிடான். யா அல்லாஹ், என்ன கோல் சொன்னான், என் குடும்பத்தை 2 அறுத்தான், என் குடும்பத்தை கெடுத்தான். நடக்குமா இல்லையா? எவ்வளவு பெரிய நமக்கு தெரியுமா எவ்வளவு பெரும் பாவம்னு சொல்லி எத்தனை பேர் சண்டை இழுத்து நாசமாக்கி ஒரு கோல்னால குடும்ப நாசமா போயிருமே. யோசிச்சு பாருங்க. லேசா சொன்னா சொல்ல போனால் பொய் சொல்லி 2 பேரை சேர்த்து வைப்பால் பொய் குற்றமில்லை நாங்கள் சொல்லலாம். பொய்யை சொல்லி சேர்த்து வைக்கிறதுனா என்ன? எனக்கும் உங்களுக்கு ஒரு சண்டைன்னு வைங்க,
நான் உங்களை திட்டிகிட்டு இருக்கேன், ஒரு ஆள் காதில் விடுறாரு, அவர்கிட்ட போய் அவன் உன்னை திட்டுறான், அப்படியே அந்த நாய் திட்டுச்சுமா, அவன் உன்னை ஏண்ட வருவான், ஒரு நாய்களா அந்த பண்ணி அப்படியே வச்சு அங்கே அவன் பண்ணிக்கிறான், இப்படியே சொல்லி நாசமாக்கி சண்டை எடுத்து குடும்பத்துக்குள்ள அடித்து சாப்பிட்டு நாசமாக்கிறோம். இங்கே பொய் சொல்லணுமாமா? எப்படி பொய் சொல்லுவீங்க? நான் திட்டுறேன்னு வைங்க, ஏன்ட்ட வந்து நீங்கள் தான் அவரை திட்டுறீங்க, அவர் அங்கே உட்காந்து உனக்காக கவலைப்படுறாரு, சார் என் ஃப்ரெண்டை திட்டான் அஸ்தகுஃபிருல்லாஹ், என்ன நல்ல அவன் நல்ல உள்ளதை தெரியாமல் ஒன்று என்று எப்படி சொல்லணும்? ஏன் சுதி இறங்கும். நான் அவனை திட்டினால் அவனை பாராட்டியதாக போய் சொல், பொய் மார்க்கத்தில் கூடும். பொய்யை சொல்லி 2 பேரை சேர்த்து வை, உண்மையை சொல்லி பிரிச்சிடக்கூடாது. உண்மைனா கோல் சொல்வது உண்மை தானே, கஞ்ச பையன் சொன்னது உண்மைதான், அதை சொல்லாத, அதனால சண்டை வரும். அந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது. அப்போ ஆயத்துல் முனாஃபிகி ஸலாத்தான் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஞ்சகனின் அடையாளம் என்ன? வஞ்சகன் முனாஃபிக். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முனாஃபிக்கள் நரகத்தின் அடித்தளத்தில் கீழ் தட்டில் கடமானமா, அவனுக்கு மேலவே எல்லாரையும் போடுவான்ல. முனாஃபிக் அடியில் போட்டு பார்த்தால் மேலே, ஃபி தர்கில் அஸ்ஃபல் நரகத்தின் கீழ் அடித்தளத்தில் போடப்படுவார்கள் முனாஃபிக்கள். அப்படி ஆயத்துல் முனாஃபிக் வஞ்சகனின் அடையாளங்கள் 3. இது அஹத்தத கலிப வைதா வாத அஹல வைதா தும்ன ஹானன் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாயை துறந்தால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் மீறுவான், நம்பினால் துரோகம் செய்வான். இந்த 3 தான் முனாஃபிக்கிட்ட இருக்கும். சொல்ல போனால் இந்த 3மே ஒண்ணுக்கு ஒன்று லிங்க் ஆனது தான். வாயை துறந்தா பொய் பேசுறான், பொய். வாக்கு கொடுத்தால் மீறுறது, அதுவும் பொய் தானே. நாளைக்கு ஒரு 1000 ரூபா தர்றேன் அப்படின்னு வாங்குறான், 1 மாதம் ஆளை காணா போயிடும், பொய். நம்பினால் மோசடி என்ன, ஒரு 500 ரூபா தான் தர்றேன்ட்டு 1 வருஷம் ஆளை காணா போகும். என்னடா ஆச்சு 500 ரூபா? என்ன ரூபா, நான் ஒன்று பார்க்கவே இல்லை, அட பழுவாவிப்பேல ஒரு 500 ரூபா வாங்கலையடா, அட துரோகி, பொய். பொய் டெவலப் ஆகி வாக்கு பெறுதலாக நம்பிக்கை துரோகமாக ஆயிடும். இதுதானப்பா மனிதனுக்கு செய்த துரோகம். இந்த துரோகத்தில் உன் நல்லறங்கள் நாசமாயிரும். யோசிக்க, நன்மை செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. சிம்பிளா விளக்குறேன். ஜும்மா தொழுது முடிஞ்சோடனே சுன்னத் தொழுகிறார் ஒரு ஆள். 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு வாயை சொல்லி சும்மா இருக்க மாட்டார். இங்கே இருந்தானே இப்ராஹிம், அவனை எங்க எஞ்சி போயிட்டார். சுன்னத்தே தொழ மாட்டான். யாரை? அவரை. இவன் 2 ரக்காத் சுன்னத் தொழுதுருப்பான், அவரை சுன்னத்தே தொழ மாட்டான். தவறை சுட்டி காட்டுவது என்பது வேறு. சுட்டி காட்டுவது சம்மந்தப்பட்ட ஆள் சொல்லணும், அடுத்த ஆள் சொல்லக்கூடாது. சுன்னத்தே தொழ மாட்டான், இவன் சுன்னத்தை பிடிக்கும், எல்லாம் அவனை விட்டுருவான். இதுதான் நடக்கும். இது எதுக்கு உனக்கு இந்த வேலை? ஏன் அமல்கள் நாசமாக்கணும்? இது உனக்கு தேவையில்லையே. நல்லதை சுட்டி காட்டுவது என்பது வேறு. ஆனால் கோல் மூலமாக, புறத்தின் மூலமாக நல்லதை தவறு செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்வார்கள். அதற்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லட்டா? ஒரு சின்ன சம்பவம் இருக்கு. என்னுடைய இளமை பருவத்தில் நடந்தது. ஒரு 15 வயசு இருக்கு. அன்றைய காலத்தில் ரொம்ப சேட்டை வந்ததை மரசாலை சேர்ப்பாங்க. அடங்க மாட்டேங்கிறான் மரசாலை சேர அப்படிம்பாங்க. அந்த காலம் அப்படித்தான். எவன் சொல்லி கேட்க மாட்டான், மரசாலை விடு. நான் இந்த ஏரியாவில் அவனை கிளியூரில், சங்கரமந்தலில், நீடூரில் இருந்து இங்கே தான் 8 வருஷம் வாங்கிட்டு வந்தேன். 5-6 வருஷம் அங்கே கிடந்தேன். அப்போ பெரும்பாலும் மரசாக்கள் அங்கே உள்ளவங்களும் அங்கே தான் வருவாங்க. ஏன் தெரியுமா? தஞ்சை டிஸ்ட்ரிக்டில் எல்லாருமே வருவாங்க. ஏன்னா எப்படி வாரத்துக்கு 4 பாத்தியா வரும், மாதத்துக்கு 2 மோருது வரும், காசு அள்ளி குவியும். அது 3 சப்ஜெக்டில் பேசிக்குவோம், சரியா? அந்த மாதிரி மரசாக்கள் காலம் நாங்கள் அப்படி சேட்டப்பட்ட காலம். அப்போ நான் என் ஃப்ரெண்ட் நண்பர்கள்லாம் போகும்பொழுது என் ஃப்ரெண்டு தான் வீடு பிடிச்சிருக்கோம், பிடிச்சிட்டு போகிறான். இதை ஒரு ஆள் பார்த்துட்டார். பார்த்தவர் யார்? இவன் அத்தாவுடைய நண்பர். எங்களை கூப்பிட்டு சொன்னால் திருந்தலாம். அவர் என்ன செய்கிறாரு? நேராக அவன் அத்தாவோட போய் உன் பையன் தம் அடிச்சுட்டு போகிறான், வீடு அடிச்சுட்டு போகிறான். இவன் வீட்டுக்கு போனேன்னா அவன் அத்தா 4 ஆண்டு அடிச்சான், டப்புன்னு அடித்தார். இவன் கோபத்தில் வெளியே வந்தான். வெளியே வந்து அவர் சொல்லி கொடுத்தாருல, கோல் சொல்லி கொடுத்தாருல, அவர்கிட்ட போய் தம் அடிச்சுட்டு எங்கள் அப்பாட்ட போய் சொல்லு, திருந்த மாட்டான். தவறை சம்பந்தப்பட்டவன் சொன்னா திருந்துவான், அவன் அப்பட்ட சொன்னாலும் திருந்த மாட்டான். திருத்தும் நோக்கமாக இருந்தால் சம்பந்தம் பண்ணுறான். முன்கரன் ஃபலிகைருஹு பியதிஹி ஃபைல்லம் இஸ்ததி ஃபபிலிசானிஹி ஃபைல்லம் இஸ்ததி ஃபபிகல்பிஹி ذلك அல்லாஹுல் ஈமான். தவறை கண்டால் கையால் தடு, முடியாவிட்டால் நாவால் தடு. முடியலையா நீ ஒதுங்கு, நீ செய்யாத, அதை போய் அடுத்தவனை போய் சொல்லாத. பேர்பட்ட மார்க்கம் இஸ்லாம். எப்படி சொல்லுது வாத்தியலாம்? இப்படி சம்பந்தம் இல்லாத ஒரு தண்டை போய் புறம் பித்தலாட்டம் பண்ணி நம்முடைய நன்மைகள்லாம், மலை போன்ற நன்மைகள்லாம் நாசமாக போயிருந்த சாதாரண விஷயம். அது எவ்வளோ ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய விஷயம். அது
ஒரு ஹதீஸ், அதையும் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். மன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆখিরা. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொன்ன இத்தனை விஷயத்தையும் உள்ளடக்குவது போல நபிகளாருடைய ரத்தின சுருக்கமான வாசகம், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹிஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உனக்கு விரும்புவதை உன் சகோதரனுக்கு விரும்பு, அப்பதான் நீ முஸ்லீம் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ். முஸ்லீம்னா ஈமான்னா என்ன? உனக்கு விரும்புற அடுத்தாள் விரும்புவை. உனக்கு விரும்ப என்னத்தை விரும்புவ? என்னை பற்றி ஒருவன் புறம் பேசினால் கோபம் பொத்திட்டு வரும்ல, என்னை பத்தி கோல் சொன்னா, என்னை பத்தி குறை சொன்ன கோபம் வருதுல்ல, நீ அடுத்தாளை பத்தி சொல்லாத, அடுத்தாளை பத்தி பேசாத. உனக்கு விரும்ப நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கியா, அவன் நல்லா இருக்கேன். அதுதானே இஸ்லாம். எவ்வளவு அழகா சொல்லுது. இதெல்லாம் அறிவு கேள்விப்பட்டிருப்பீங்க. மனதில் போட்டு யோசித்தோமா என்றால் இல்லை. தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பினாது முஸ்லீம். ஈமானே அதில் இருக்கின்றார் சொல்லலாம். சலாம் கூறுவதில் மட்டும் ஈமான் இல்லை, சலாம் கூறுவதில் மட்டும் அன்பு இல்லை. எனக்கு நல்லதை விரும்புவது போல உனக்கு நான் நல்லதை விரும்பினால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாலே நல்லதை விரும்புறேன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை தருவானான்னு அர்த்தம். பதிலுக்கு நீங்க அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி தருவானாக. இதை விட உலகத்தில் என்ன இருக்கு? அல்லாஹ் நமக்கு நிம்மதி தந்து விட்டால் அதை விட வேறு பேர் என்ன இருக்கு? அதுலங்க சலாம், நிம்மதி தருவானாக. நம் பெற்றோருக்கு யாரும் கேட்க மாட்டேன், பெற்றோர்கிட்ட கேளுங்க, சலாம் சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுங்க, மனைவி மக்களுக்கு சொல்லுங்க, நிம்மதி தருவானாக. அவ்வளோ பெரிய விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பும். அது மட்டுமல்ல, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். உனக்கு ஈமான் இருக்கும், அங்கே அதே டிமாண்ட் தான். உங்களுக்கு ஈமான் இருக்குமானால் இஸ்லாம் உள்ளத்தில் இருந்தான்னு அர்த்தம். நீ ஒரு ஈமான் உள்ளவனா இருந்தா ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், நல்லதை பேசு, இல்லைன்னா வாயை மூடு. முடிஞ்சு வச்ச, இந்த ஒரு வார்த்தையில முடிஞ்சு வச்ச. வாயை திறந்தா நல்லதை பேசு, எல்லாம் அடங்கிருதா? அசிங்கமா பேசாத, அருவருப்பா பேசாத, புறம் பேசாத, கோல் சொல்லாத, ஒட்டு கேட்காத, எல்லாம் உள்ள அடங்கிருமே. நல்லதை பேசு, இல்லைன்னா வாயை மூடு. அப்பதான் நீ முஸ்லீம். அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில பேரை பார்த்தா சொல்லுவாங்க, பார்த்துருக்கேன், அவங்களே சொல்லுவான், நான் வாயை திறந்தாலே வம்பு வந்துடுமே, திறக்காதங்க யார் சொல்ல, திறக்காத, மூடு. எப்படி இருக்கு? கடைசியாக மன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆகிரா. அருமையான ஹதீஸ். இன்னொருவரின் குறையை மறைத்து விடு, அல்லாஹ் உன்னுடைய குறையை இம்மையிலும் மறுமையிலும் மறைப்பான். என்ன ஒரு சட்டம் இது இஸ்லாத்துல! ஏன் நான் உங்களை பத்தி குறை பேசி அசிங்கப்படுத்தினா நான் கேவலப்பட்டவன் அர்த்தம். பார்க்கிறோம் உலகத்துல, அடுத்தவனை கேவலப்பட்டவன் நாரி போறான். உலகத்தில் நடக்கா? கொஞ்சம் லேட்டா வேணா நடக்கலாம். நீ 2 பேரை கேவலப்படுத்திருப்ப, 4 பேரை கேவலப்படுத்த, அப்போ உன் கேவலம் எந்திக்க முடியாது. என்னை நீங்கள் கேவலப்படுத்தினா மனுஷன் கேவலப்படுத்துறிய, நான் எஞ்சிருவேன். அல்லாஹ் கேவலப்படுத்தினா எந்திக்க முடியாது. அத்தனை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சகோதரனுடைய குறையை மறைத்து விடு, அல்லாஹ் உன்னுடைய குறையை மறுமையில் மறைப்பான். இந்த மாதிரி இந்த புத்திகள்லாம் வந்தா எங்க போய் நிற்கும் தெரியுமா? அபாண்ட சுமத்துறது போய் எங்க போய் நிற்கும்? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நடந்ததா? அவங்க மேல ஒரு அவதூறு போகக்கூடிய அளவுக்கு சஹாபாக்களுக்கு மேடிச்ச புத்தி. சில பேர் சொல்லுவாங்க, ஆலிம் சாக்களே தப்பு செய்யறாங்க. இது ஒரு பாயிண்டா சொல்லி தலைவாங்க. ஆலிம் சாக்கு தப்பு செஞ்சா என்ன? ஆலிம் சா போகும்போது சாக்கடையில் வந்துட்டாரு, ஆலிம் சாவே ஒழுங்கான தொப்பு துப்புங்கள. அல்லாஹ் யாபனி ஆதம்லா எத்தனை ஷைத்தான், உங்க அத்தா ஆதம அவர் செஞ்ச தப்ப நீங்க செஞ்சாங்கிறான்ல. ஆதம் நபியே தப்பு, நபியே சொல்லக்கூடாது. எப்படி சட்டம் இருக்கு பார்த்தீங்களா? ஆதம் நபியே தப்பு செஞ்சாரு அப்படி சொல்ல முடியாது. நானும் சொல்லலடா, அவர் மாதிரி செய்யாதங்கிறான் அல்ல. யாபனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளே, உங்க அத்தா செஞ்ச மாதிரி செய்யாத. ஃபஸல்லஹு ஷைத்தான், ஷைத்தான் அவரை கெடுத்தான். உன்னை கெடுத்துற வேண்டாம். அதுக்கு என்ன செய்யணும்? ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு எங்களை காப்பாற்று ரப்பே என்று கேளுங்கள். வஅஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன், எங்களில் ஷைத்தான் வருவதை விட்டு. 2 பேரும் உட்கார்ந்தா நடுவில் ஷைத்தான் வந்து உட்கார்ந்துக்குவான். எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான் வரும். ஷைத்தான் எங்களில் வருவதை விட்டு உன்னிடத்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேளு. இது அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி கேளுன்னு சொல்லி தர்றான். இப்படிதான் துஆ என்கிட்ட கேட்கணுங்கிறான். ரப்பனா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, யா அல்லாஹ் முஃமின்கள் எங்களை முஃமின்களுடைய மத்தியிலே காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக. நமக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இருந்தாலே
இந்த பாசிசக்காரர்கள்லாம் செத்து சுடாம போயிடுவான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நம்ம கரெக்டா இருக்கணும். எவருக்கும் வந்தல்ல இதாக நீங்கள் சரியாக நடந்தால் எவனும் உங்களை ஒரு இளவும் செய்ய முடியாதுங்கிறான்ல. உங்களுக்கு எந்த இடையூறும் செய்ய முடியாத வழிகட்டவர்கள் நீங்க கரெக்டா இருக்கணும். இல்லை என்றால் சஹாபா பெருமக்களை ஷைத்தான் ஆட்டி படைச்சிட்டான். லவ்லாய் சமயத்து லண்டல் முஃமினூன வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரா வகாலு ஹாதா இஃப்கும் முபீன். இந்த ஆயிஷா மீது அவதூறு நடக்கும்போது அல்லாஹ் சொல்றான், இதை நீங்கள் காதில் செவியேற்ற பொழுது உங்க காதில் வந்து விழுந்துச்சுல, எவனோ ஒரு அயக்க பரப்பி விட்டான். சரி, நீங்க சஹாபாக்கள் தானே, உங்க காலில் விழுந்துச்சுல. லண்டல் முஃமினூன வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் ஆண்களும் பெண்களும் நல்லெண்ணம் வைத்திருக்க வேண்டாமா? இஃப்கும் முபீன் புஹ்தானுல் அதீம், பயங்கரமான அபாண்டமாக இருக்கிறது. அநியாயமே ஏண்டா சொல்றிய? ஆயிஷா அப்படிலாம் இல்லடா என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். ஏன் உங்க புத்தி அப்படி போச்சு அப்படி கேட்கறான்ல. இது எல்லாமே எங்க வரும்? புறம் பேசுறதுல, பொய் சொல்றதுல, கோல் சொல்றதுல, ஒட்டு கேட்கறதுல, ரெண்டு பேரும் மற்ற சண்டை எழுத்து எல்லாம் ஷைத்தான். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களை, அமல்களை செய்வது பெரிய காரியம் அல்ல, செய்த அமலை பாதுகாப்பது முக்கியம். அமல் நிறைய செய்ய தௌபா செஞ்சிருவோம். இனிமேல் நம்முடைய அமல்கள் செய்ய செய்ய அழியாமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடி, ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேவையை தவிர வேறு வழி இல்லை. அதுபோன்ற பாதுகாவலை தேடி அந்த ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் அவன் பாதுகாப்பை தருவானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.